அனைவருக்கும் வணக்கம். அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை செய்தியாளர் ஒருவர் சந்தித்து கேட்ட கேள்விகளுக்கு அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சில பதில்களை வழங்கியிருக்கின்றார். அதாவது அவர் வழங்கிய பதில்களில் அனுரா அரசு தமிழ் மக்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வையோ அல்லது தையிட்டி பிஆர்எஸ் சம்பந்தமான தீர்வையோ பெற்றுத்தர முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார். அடுத்ததாக யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஒரு ரவுடி அமைச்சர் தொடர்பாகவும் கருத்து வெளியிட்டிருக்கின்றார். அதற்கு அடுத்ததாக உள்ளூராட்சி தேர்தலில் கள்ளருக்கும் ஏமாற்றுக்காரர்களுக்கும் வாக்கு அளிக்க வேண்டாம். இதுவரை வந்த ஜனாதிபதிமார்கள் எல்லாரும் ஏமாற்றினவர்கள். அனைத்து ஜனாதிபதிமாரும் யாழ்ப்பாணத்துக்கு வந்து ஏமாற்றி விட்டு சென்றிருக்கின்றார்கள். எனவே சரியானவர்களுக்கு வாக்களியுங்கள். தமிழர்களின் தலைவிதியை தீர்மானிக்கும் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் தலைமை யார் பக்கம் இருக்கின்றது திடமாக உறுதிப்படுத்தி கொண்டு சரியான முறையில் சிந்தித்து வாக்களியுங்கள் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் உள்ளூராட்சி தேர்தல் சம்பந்தமான ஒரு கருத்தையும் முன்வைத்திருக்கின்றார். யாழ்ப்பாணத்தை அண்மையில் யாழ்ப்பாணத்தில் அதாவது இலங்கை சர்வதேச ரீதியாக ஆதரவு வைத்த ஒரு கொலை சம்பந்தமாக கொலை என்ற கருத்து முன்வைக்கப்பட்டு கொலை சம்பந்தமான ஒரு இளைஞரின் கொலை சம்பந்தமான பரபரப்பான சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றன. கடந்த 3 நாட்களுக்கு முன்னர் சாவகச்சேரி கொடிகாமம் பகுதியில் உள்ள தவசிகுளத்தில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றது. இந்த சம்பவம் தொடர்பாக பெற்றோர்கள் போலீசார் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை செய்தியாளர்களுடன் சந்தித்து பலதரப்பட்ட கேள்விகளை கேட்கின்றார். அதில் இந்த கொலையோடு சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வியும் உள்ளடக்கப்படுகின்றது. எனவே இது சம்பந்தமான விரிவான காணொலியை பார்ப்போம். விரிவான காணொலியை நீங்கள் பார்ப்பதற்கு முன்னர் எனது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து நீங்கள் பார்ப்பவராக இருந்தால் அன்போடு கைகூப்பி கோருகின்றோம். எமது காணொலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ண மறந்து விடுவீர்கள். ஒரு அமர்த்தி விடுங்கள். லைக் பட்டன் வேலை செய்யும். அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கொன்னையும் கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் எல்லாவும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி. நாங்கள் விரிவான இந்த உரையாடலுக்கு செல்வோம். சமூக ஊடகவியலாளர் ஒருவர் அர்ச்சுனா ராமநாதனை சந்திக்கின்றார். அவருடைய முதலாவது கேள்வியாக இந்த கேள்வி அமைக்கின்றது. கடந்த 3 நாட்களாக யாழ்ப்பாணத்தில் உள்ள சாவகச்சேரி கொடிகாமம் பகுதியில் தவசிகுளம் என்ற ஒரு இடம் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும். அங்கே ஒரு இளைஞனின் சாவு இடம்பெற்றிருக்கின்றது. அந்த இளைஞன் குளம் ஒன்றில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். ஆரம்பத்தில் இந்த சம்பவம் இளைஞர்களுடன் அவர் சென்று நீராடியதில் விபத்து ஏற்பட்டது என்று சொல்லி பின்னர் அவர்களுடைய பெற்றோர்கள் இதற்கு காரணம் போலீசார் தான் என்று குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள். இந்த திட்டமிட்ட ஒரு படுகொலை என்று சொல்லி அவர்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள். இது சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை செய்தியாளர் ஒருவர் கேள்வி கேட்கின்றார். அதாவது தாயார் அர்ச்சுனாவிடம் இந்த செய்தியை தெரிவிக்க வேண்டும் என்று கூட, அதாவது இப்பொழுது பெற்றோர்கள் திட்டமிட்ட கொலை என்று கூறுகின்றார்கள். தாயார் இந்த கொலையுடன் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய வேண்டும். இது சம்பந்தமாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்களும் இது சம்பந்தமாக தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கருத்து சொல்லியிருக்கின்றார். இது சம்பந்தமாக கருத்து கூற முடியுமா என்று சொல்லி செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இதற்கு இவ்வாறு பதிலளிக்கின்றார். இது சம்பந்தமாக நான் நேற்று ஒரு வீடியோ காணொலி பார்த்தேன். எனக்கு சிலர் கோல் எடுத்திருக்கின்றார்கள். என்னுடைய கட்சியைச் சேர்ந்த சிலரும் எனக்கு கோல் எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள். பிரகாஷ் அண்ணா எனக்கு கோல் எடுத்து சொல்லுகின்றார். முதலே அந்த போலீஸ் உத்தியோகத்தர் சம்பந்தப்பட்ட முறைப்பாடுகள் இருக்கின்றது. போலீஸார் இதற்கு சரியான ஆக்ஷன், சரியான நடவடிக்கைகள் எடுப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன். அவர்கள் இதற்கு சரியான நடவடிக்கை எடுக்காது விட்டால் இது சம்பந்தமாக நான் நடவடிக்கை எடுப்பேன். தற்பொழுது எனக்கு இன்றும் நாளையும் வழக்குகள் இருக்கின்றன. இந்த வழக்குகள் முடிந்த நேரத்தில் நான் அந்த பெற்றோர்களை சென்று சந்திப்பேன். அவர்களுடன் உண்மை நிலையை அறிந்து அது சம்பந்தமாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுப்பேன். அதை போலீஸ் நடவடிக்கை எடுக்காது விட்டால் பாராளுமன்றத்துக்கு இதை கொண்டு செல்வேன். பாராளுமன்றத்தில் பொதுமக்கள் முறைப்பாடு ஒன்றை போட்டு அது சம்பந்தமாக அங்கு தெரிவித்து நடவடிக்கை எடுக்க நான் அனைத்து நடவடிக்கைகளையும் செய்ய தயாராக இருக்கின்றேன் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இதற்கான பதிலை வழங்கியிருக்கின்றார்.
இதன் பின்னர் செய்தியாளர் இரண்டாவது கேள்வியை கேட்கின்றார். வடக்கு கிழக்கில் இவ்வாறான கொலைகள் அட்டூழியங்கள் நடைபெறுகின்றன. கடந்த ஒரு கிழமைக்கு முன்பு துணுக்காயிலும் இவ்வாறு ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. இவ்வாறு தொடர்ந்து நடைபெறுகின்றது. இது சம்பந்தமாக என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று அர்ச்சனாவை பார்த்து செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கின்ற அர்ச்சனா இதற்கு பின்வருமாறு பதில் கொள்கின்றார். என்னவென்றால், இப்பொழுது தமிழர் பகுதியில் கொலைகள் அதிகரித்து கொண்டே போகின்றது. இவற்றுக்கு நடவடிக்கைகள் எடுப்பது சரியாக குறைந்து கொண்டே செல்கின்றது. கொலைகள் அதிகரித்து கொண்டே செல்கின்றன, நடவடிக்கைகள் குறைந்து கொண்டே செல்கின்றன. அரசாங்கம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், போலீஸை தாங்கள் சுயாதீனமாக அவர்கள் சுதந்திரமாக விட்டிருக்கின்றோம் என்று சொல்கின்றார்கள். ஆனால் போலீசார் சில இடங்களில் தான்றோன்றித்தனமாக தன்னிச்சையாக செயற்படுகின்றார்கள். முந்தைய அரசியல்வாதிகளுடைய காலத்தை போல் இப்பவும் தொடர்கின்றது. முந்தைய அரசியல்வாதிகள் தாங்கள் போலீஸுக்கு தொடர்பில் என்று சொல்கின்றார்கள். தற்போதைய அரசியல்வாதிகளும் போலீஸில் தொடர்பிருப்பது போன்று தெரிகின்றது. எனவே அவர்கள் எல்லோருக்கும் தொடர்பு இருக்கின்றது. ஆனால் இந்த அரசு இதற்கு எப்படி நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பது குழப்பமாக இருக்கின்றது. எனவே இந்த அரசு மிகவும் ஆழமாக சிந்தித்து ஆழமாக இந்த விடயத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் நம்புகின்றேன். போலீசாரை கட்டுப்படுத்துகின்ற அதிகாரம், போலீசாரை கண்ட்ரோல் செய்கின்ற அதிகாரம் அரசின் கைகளில் தான் இருக்கின்றது. மாறாக ஒரு சுயேட்சை குழு அதிகாரிகளுடைய கட்சி கையிலேயோ அல்லது ஒரு கட்சியின் கைகளிலேயோ அல்லது எதிர்கட்சியின் கைகளிலேயோ போலீசாரை கட்டுப்படுத்துகின்ற அதிகாரம் கிடைக்காது. அது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அதனால் இதற்கு சரியான முடிவை எடுக்க வேண்டும். அவர் ஆழமாக சிந்தித்து இதற்கு சரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். இந்த அரசு இதை எவ்வளவு தூரம் பார்க்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்று சொன்னால், அமைச்சர் ஒருவர், அதாவது யாழ் மாவட்டத்தில் அமைச்சர் ஒருவர் மேடையில் ஏறி நானும் ரவுடிதான் என்று கூறியிருக்கின்றார். அந்த அளவுக்கு இந்த அரசின் ஆட்கள் செயற்படுகின்றார்கள். அதாவது அவர்கள் வன்முறையின் பால் அரசியல் பயணத்தை செய்கின்றார்களோ என்று அச்சம் அடைவது போன்ற அர்ச்சனாவினுடைய கருத்து மறைமுகமாக அமைகின்றது. ஆனால் நான் அப்படி கூற மாட்டேன். நான் ரவுடி என்று மேடையில் ஏறி கூற மாட்டேன். நான் ரவுடியும் இல்லை. தேவைப்பட்டால் மட்டும் அவ்வாறு மாறுவேன். ஒரு அமைச்சர் தான் ரவுடி என்று பகிரங்கமாக மேடையில் ஏறி கூறுகின்றார். இவர் எப்படி அமைதியையும் சமாதானத்தையும் மக்கள் மத்தியிலான தேவைகளையும் நிறைவேற்றுவார்? ரவுடி அமைச்சர்கள் பலர் இதுவரை காலம் இருந்ததை நான் கண்கூடாகவும் காது வழியாகவும் கேள்விப்பட்டிருக்கின்றேன். அவர்கள் ஒருபோதும் மேடையில் ஏறி நாங்கள் ரவுடி என்று சொன்னதை நான் கேள்விப்படவில்லை. நீங்களும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். அதை நான் பார்த்ததும் இல்லை. இது ஒரு பாரதூரமான பிரச்சனை. அபாரதூரமாகத்தான் போய் முடியும். ஆனால் என்பிபி வடக்கில் ஓட் கேட்டு வடக்கில் உள்ளூராட்சி சபைகளை பிடிக்க வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு குறிக்கோளில் தான் நிற்கின்றதே தவிர, வடக்கு மக்களின் அமைதி, சமாதானம், அவர்களுடைய தேவைகள், அவர்களுடைய அபிலாசைகள், அவர்களுடைய பாதுகாப்புகளை பற்றி எந்த கரிசனையும் கொண்டதாக எனக்கு தெரியவில்லை. அவர்களுடைய தேவைகள் முழுவதும் உள்ளூராட்சி தேர்தலில் வெற்றி பெறுவதுதான். வெற்றி பெற்ற கையோடு அவர்கள் எவ்வாறு செயற்படுவார்களோ விட்டுட்டு போய்விடுவார்களோ என்று தெரியாது. கடந்த ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல்களில் இவற்றை பார்க்கக்கூடியதாக இருப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து கூறுகின்றார்கள். இந்த எண்ணம் அதாவது மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறதோ என்பது சந்தேகமாக இருக்கிறது. இதற்கு மக்கள் சரியான தீர்ப்பை சொல்வார்கள் என்று நான் நினைக்கின்றேன் என்று அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் பதிலளித்திருக்கின்றார். சமூக ஊடகவியலாளரின் மூன்றாவது கேள்வியாக இது சம்பந்தமாக இன்னொன்று கேள்வி கேட்க இருந்த நான், என்னவென்றால், இப்போது உள்ளூராட்சி தேர்தலில் ஆளும் கட்சிக்கு, அதாவது என்பிபி அரசாங்கம், அதாவது அன்றாவுடைய அரசாங்கத்துக்கு மக்கள் வாக்கு போட்டால் அவர் எவ்வாறு மக்களினுடைய குறைகளை நிவர்த்தி செய்வார்களா என்ற கருத்துப்பட அர்ச்சனா ராமநாதனிடம் சமூக ஊடகவியலாளர் ஒருவர் கேள்வி கேட்டிருக்கின்றார். இதற்கு பதிலளித்த அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் என்னவென்று சொன்னால், அண்மையில் சுமந்திரன் ஐயா ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அந்த பேட்டியை நீங்கள் எல்லோரும் பார்த்திருந்திருப்பீர்கள். ஆளும் கட்சி தேர்தலில் 25% மக்கள் ஆதரவைத்தான், வடக்கு கிழக்கில் ஆளும் கட்சி 25% மக்கள் ஆதரவைத்தான் பெற்றிருக்கின்றது. அதன்படி 25% ஆதரவுடன் ஆட்சியை இந்த அரசு தற்போதும் அமைக்க முடியாது. ஆட்சி ஒன்றை அரசு உள்ளூராட்சி தேர்தலில் ஆட்சி அமைக்க வேண்டுமாக இருந்தால் 50% மக்கள் ஆதரவு அந்த உள்ளூராட்சி தேர்தலில் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். இவ்வளவு காலமும் நாங்கள் தமிழ் பேசும் கட்சிகள் தமிழ் பேசும் கட்சிகள் செய்து வந்த ஊழல்கள் தான் காணப்பட்டன, மலிந்த ஊழல்கள் காணப்பட்டன. ஆனால் தற்போது இந்த ஊழல்களில் இலங்கை முழுவதும் சிக்கி தவித்து கொண்டிருக்கின்றது.
எங்கு பார்த்தாலும் எல்லா இடங்களிலும் ஊழல் ஊழல் என்ற மாதிரி இருக்கின்றது. இந்த ஊழல்கள் இவ்வாறு ஊழல்கள் உண்டு என்ற கன்செப்டை, அதாவது கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்தியது அர்ச்சுனா ராமநாதன் தான். சாவகச்சேரி மருத்துவமனையில் உருவாக்கப்பட்ட இந்த கருத்துருவாக்கம்தான் பின்னர் தீயாக பரவி இலங்கை முழுவதும் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கின்றது. நான் நினைக்கின்றேன், ஜனாதிபதி சில விடயங்களில் கதைக்கும் போது, ஊழலுக்கு எதிராக அவர் கதைக்கின்ற போது பல விடயங்களை அவர் சிந்தித்து கதைக்க வேண்டும். அதாவது அவர் கதைக்கின்ற போது சிந்தித்து கதைக்க வேண்டும். ஜனாதிபதி ஊழலுக்கு எதிராக பல மாதங்கள் கடந்தும் அவர் என்ன செய்தார் என்பது கேள்விக்கு மேல் கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஆனால் வடக்குக்கு வந்து ஊழலுக்கு எதிரானவர் என்று அனுரா குமார் திசாநாயக்கா சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் வடக்குக்கு நான் தான் இருக்கின்றேன். வடக்கில் நடைபெறுகின்ற ஊழல்கள் அனைத்தையும் வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது நான் தான். ஏனென்று சொன்னால் அதை அவர் நிரூபிக்க சில காலங்கள் செல்லும். ஏனென்று சொன்னால் வழக்கில் நாங்கள் தான் இருக்கின்றோம். எங்கு ஒரு பிரச்சனை இடம்பெற்றாலும் அர்ச்சுனாவைத்தான் மக்கள் தேடுகின்றார்கள். மாறாக அனுராவையோ அல்லது வடக்கில் உள்ள அமைச்சர்களையோ அவர்கள் தேடுவதில்லை. மாறாக அனுராவிட்ட போய் சொல்லவோ அல்லது அனுரா சந்திரசேகர்கிட்ட சொல்லவோ மக்கள் முயல்வதில்லை. அர்ச்சுனாவை தேடி திரிந்து அர்ச்சுனாவிடம்தான் தங்களுடைய பிரச்சனையை சொல்கின்றார்கள். இங்கே மக்கள் யாரை தேடுகிறார்கள் என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள். செய்தியாளர் தன்னுடைய 4வது கேள்வியாக, இதே நிலையில் ஆளுங்கட்சிக்கு மக்கள் ஓட் போட்டால் மக்களினுடைய குறைகள் பிரச்சனைகள் தீர்க்கப்படுமா என்று அர்ச்சுனா ராமநாதனை பார்த்து கேள்வியை எழுப்புகின்றார். இதற்கு பதிலளித்த அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள், நான் நினைக்கிறேன், யாருக்கு ஓட் போடுவது என்று சொல்லி மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். நான் எனக்கு போடும்படி கூற மாட்டேன். எந்த ஒரு தேர்தலிலும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், எனக்கு வாக்களியுங்கள், எனக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லி நான் யாரையும் போய் நிர்பந்திக்கவும் இல்லை, சொல்லவும் இல்லை. எனக்கு வாக்களிக்காவிட்டால் நான் பணம் அனுப்ப மாட்டேன் என்று சொல்லியும் யாருக்கும் சொல்லவில்லை. எனக்கு வாக்களிக்காது விட்டால் நான் அந்த பிரதேசத்தை திரும்பி பார்க்க மாட்டேன் என்று சொல்லியும் நான் சொல்லவில்லை. மாறாக எனக்கு வாக்களிக்காத பிரதேசங்களையும் கூட நான் கருத்தில் எடுப்பேன் என்று சொல்லி நான் பல இடங்களில் சொல்லியிருக்கின்றேன். இந்த முறை வாக்களிக்கும் போது ஒரு சின்ன விடயத்தை நான் சொல்கின்றேன். பாருங்கள், கள்ளர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம், ஊழல்வாதிகளுக்கு வாக்களிக்க வேண்டாம், இங்கு யாழ்ப்பாணத்துக்கு வந்து ஏமாற்றுபவர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம், பணத்தை மோசடி செய்பவர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம். அடுத்ததாக அவருடைய தலைமை யார்களின் கையில் இருக்கிறது என்று பாருங்கள். நீங்கள் வாக்களிக்கும் நபர்களுடைய தலைமை யாற்ற கையில் இருக்கிறது என்று பாருங்கள். எனவே அவர் சரியானவர்களோ ஏமாற்றுக்காரரோ என்று சொல்லி அவருக்கு நீங்கள் வாக்களியுங்கள். அது நானோ அல்லது சஜித்தாக இருந்தாலோ அல்லது அன்றாவாக இருந்தாலோ யாரென்றாலும் நீங்கள் பாரபட்சம் பார்க்காமல் அவ்வாறான தவறானவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டாம். எனவே இங்கே எனக்கு என்று பாருங்கள். 3வதாக, உள்ளூராட்சி தேர்தலுக்கு அரசாங்கம் தர நிதிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உள்ளூராட்சி தேர்தலில் ஒருவர் வெற்றி பெற்றால் அரசாங்கம் அவற்றுக்கு பணம் அனுப்புமோ அனுப்பாதோ என்ற பிரச்சனை உங்களுக்கு தேவையில்லை. பாராளுமன்றத்தில் நாங்கள் ஏற்றிருக்கின்றோம். உள்ளூராட்சி மன்றங்களில் பணம் தரவில்லை என்று சொன்னால் அதை பாராளுமன்றத்தில் நாங்கள் கதைத்து எடுக்கின்ற உரிமை எங்களுக்கு இருக்கின்றது. அவ்வாறு கதைத்து அடிபட்டு எடுக்கின்ற ஆற்றல் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கின்றது. வருகிற காசை இதையோ சுத்தியோடு களவெடுக்காமல் மக்களுக்கு பயன்படுத்துவோர் யார் என்று பாருங்கள். நானோ அல்லது வேறு யாராக இருந்தால் கூட நீங்கள் அவ்வாறு சரியானவர்களுக்கு வாக்களியுங்கள். அது அன்றாவாக கூட இருக்கலாம், அல்லது சஜித் பிரேமதாசாவாக கூட இருக்கலாம், அல்லது சைக்கிள் கட்சியைச் சேர்ந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலமாக கூட இருக்கலாம். என்னோடு நிற்பவர்கள் காசு மோசடி செய்தால் அவர்களை நீக்கி விடுவேன். நான் நினைக்கிறேன், யார் தலைமை தாங்குவார்கள் என்றுதான் நீங்கள் தீர்மானித்து உங்களுடைய வாக்குகளை அளியுங்கள். வேறு யாருக்கும் தவறுதலாக வாக்கு போட்டுவிட்டு அவர்கள் உங்களுடைய உள்ளூராட்சிக்கு சரியான முறையில் கடமை செய்யாதவிடத்து எனக்கு அதை பற்றி குறை சொல்ல வேண்டாம். எனவே நீங்கள் முன்கூட்டியே சரியானவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக காணப்படுகின்றது. பிழையானவர்களுக்கு வாக்களித்துவிட்டு நாங்கள் வாக்களித்து விட்டோம், அவர் அதை செய்யவில்லை, இதை செய்யவில்லை, உதாரணத்துக்கு குடிநீர் வழங்கவில்லை, கல்வி வசதி செய்யவில்லை, பொது கட்டடங்கள் அமைக்கவில்லை, வீதி போடவில்லை, குளங்கள் கட்டப்படவில்லை, நீர்ப்பாசன வசதிகள் செய்யப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுக்களை திரும்ப வந்து என்னிடம் சொல்ல வேண்டாம். எனவே நீங்கள் சரியானவருக்கு வாக்களியுங்கள். உங்களுடைய அனைத்து பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய இதய சுத்தியோடு இருப்பவர்களுக்கும் அது சம்பந்தப்பட்ட கட்சிக்கும் வாக்களியுங்கள் என்று சொல்லி அர்ச்சுனா ராமன் அவர்கள் ஒரு சிறப்பான விளக்கத்தை வழங்கியிருக்கின்றார். செய்தியாளர் தன்னுடைய 5வது கேள்வியாக, அதாவது சமூக ஊடகவியலாளர் தன்னுடைய 5வது கேள்வியாக, கடந்த 17ஆம் தேதி யாழ் மாவட்டத்தில் மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட இலங்கை ஜனாதிபதி அனுரா குமார திசாநாயக்கா தையிட்டி விகாரை சம்பந்தமாக சில கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இந்த கருத்துக்களை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள் என்று அர்ச்சுனா ராமநாதன் அவர்களும் வினாவினார்.
இதற்கு அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் சிறப்பான விளக்கத்தை கொடுத்திருக்கின்றார், திடமான விளக்கத்தை கொடுத்திருக்கின்றார். நான் ஏற்கனவே இது பற்றி கூறிவிட்டேன். ஜனாதிபதியால் தையட்டி விகாரைக்கு எந்தவித தீர்வும் தர முடியாது. அவர் இது சம்பந்தமாக தீர்வை தருவதற்கான அவரிடம் எதுவும் இல்லை. தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தர அரசியல் தீர்வு எதையுமே தர முடியாது. அவர் இதை ஏமாற்றி கொண்டேதான் இருப்பார். நாங்கள் காலமாக ஏமாற்றப்பட்ட ஒரு இனமாக காணப்படுகின்றோம். ஏனென்று சொன்னால் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், எத்தனையோ ஜனாதிபதிகள் யாழ்ப்பாணத்துக்கு வந்துவிட்டார்கள். வருகின்ற போதெல்லாம் நாங்கள் மகிழ்வாக இருந்தோம், தீர்ப்பார்கள் என்று. அவர்கள் எந்தவித தீர்வையும் தரவில்லை, எந்தவித பிரச்சனைகளையும் தீர்க்கவில்லை. உதாரணத்துக்கு ரணில் யாழ்ப்பாணத்துக்கு வரைக்கே நாங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்தோம், சந்தோஷமாக இருந்தோம், பிரச்சனை தீரப்போகுது என்று. தீர்ந்ததா? கோட்டபாய வரைக்க கூட இதே மாதிரி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தோம். தீர்ந்ததா? ரணில் வரைக்க கூட இதே மாதிரி மகிழ்ச்சியோடும் சந்தோஷமாக இருந்தோம். தீர்ந்ததா? அனுராக் குமார் திசாநாயக்கா கூட அண்மையில் வரைக்க சந்தோஷமாக இருந்ததும். தீர்ந்ததா? எனவே நீங்கள் யார் வந்தாலும் அதை பற்றி நீங்கள் கருத்தில் எடுக்காமல் உங்களுக்கு சரியான உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சரியான தலைமையை இனங்கண்டு அவர்கள் சார்ந்த கட்சியினுடைய உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடுபவர்களுக்கு வாக்களியுங்கள். எனவே உள்ளூராட்சி தேர்தல் மிக முக்கியமான ஒரு தேர்தல், சரியானவர்களுக்கு வாக்கு போட வேண்டும் என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் கூறுகின்றார். இம்முறை எனது சுயேட்சை கட்சிக்கு நீங்கள் வாக்கு போட்டால் என்ன நடக்கும் என்று நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள்? இதைத்தான் நாங்கள் செய்வோம். எந்த ஒரு ஊழலும் எமது கட்சியில் இடம்பெறாது. மாறாக மக்களுக்கு இலகுவாக மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை சொல்கின்ற தவிசாளரையோ அல்லது தலைமை அதிகாரிகளையோ இலகுவாக சந்திக்கக்கூடிய வாரியான ஒழுங்குகள் அமைக்கப்பட்டிருக்கும். அவ்வாறு அவர்களை இலகுவாக சந்திக்க முடியாது என என்னுடன் முறைப்பாடு செய்தால் அவர்களை நீக்கிவிட்டு சரியான ஒரு தவிசாளரை நான் போட்டு விடுவேன். மக்களுக்கு அனுப்பும் பணம் சரியான முறையில் பயன்படுத்துவேன். நான் என்ன செய்வேன் என்று சொன்னால், வடமாகாண சபையில் உரிய பதவியில் நான் இருப்பேனாக இருந்தால் அங்குள்ள அனைத்து சிஸ்டங்களும் சரியான முறையில் இயங்கும், அனைத்து பயில்களும் சரியான இடங்களில் இருக்கும், அனைத்து உத்தியோகர்களும் சரியான முறையில் செயற்படுவார்கள். இங்கு ஊழல்களோ மோசடிகளோ எதுவும் இடம்பெறாது. சரியான மக்களுடைய அபிவிருத்தி பயணங்கள் மேற்கொள்ளப்படும். மக்களுக்கு அனுப்பப்படுகின்ற பணங்கள் வங்கியில் வைப்பிடப்பட்டு வட்டிக்கு விடப்பட மாட்டாது, உடனுக்குடன் செலவழிக்கப்படும். மாறாக அந்த பணங்கள் தீர்ந்துவிட்டால் மிகுதி பணத்தை கூட பாராளுமன்றத்தில் நாங்கள் சென்று அந்த பணத்துக்கான எமது விவாதங்களை முன்வைத்து அந்த பணங்களை வாங்கி மக்களுக்கான சேவைகளை தொடர்ந்தும் செய்வோம் என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பில் சிறப்பான விளக்கத்தை அளித்திருக்கின்றார்.